ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 500 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிலுக்கு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போவே நீங்கள் இந்த தொழில் செய்யலாம். இந்த தொழில் செஞ்சு பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலே சம்பாதிக்கலாம். இன்னும் இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கறதுபடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஹெர்பல் ஷாம்பு பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். ஷாம்பு பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிக்காதீங்க. ஷாம்பு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அழுக்கு போக மட்டும் இல்லாமல் முடி கொட்டாமல் இருக்க, பொடுகு போக, முடி நல்லா வளர்றதுக்கு. அப்படி ஒவ்வொரு ஷாம்புக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு ஷாம்பு இருக்குது. நம்ம இந்த ஷாம்பில் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் என்ன ஆட் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு நிறைய யோசனை இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாம்புலுமே நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு தினம் தினம் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஷாம்பு ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளிலேருந்து ரெடி பண்ணி நம்ம நேச்சுரலாக எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஷாம்பு ரெடி பண்ணி சேல் பண்ண போகிறோம். இந்த ஷாம்பு ரெடி பண்ண ஃபஸ்ட்டு என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும்ட்டு பார்க்கலாம். ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம், சீயக்காய், ஆவாரம்பூ, பூவங்கொட்டை, செம்பருத்தி. இந்த ரா மெட்டீரியல் தான் தேவைப்படுது. நம்ம ஆட் பண்ண போகிற எல்லா ரா மெட்டீரியலுமே முடி சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. இதிலேருந்து நம்ம ஷாம்பு ரெடி பண்ணி சேல் பண்ணவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ரா மெட்டீரியல் எவ்வளோக்கு அளவுக்கு ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். 2 லிட்டர் நம்ம இப்போ ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எவ்வளோ அளவுன்னு பார்க்கலாம். ரா மெட்டீரியல் இப்போ ஆர்ஓ வாட்டர் 2 லிட்டர் எடுத்துக்கணும். பூவங்கொட்டை 100 கிராமு. பூவங்கொட்டை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஷாம்பு நல்லா நுர வரும். அதனால் ஷாம்பு நுர வர்றதுக்காக பூவங்கொட்டை யூஸ் பண்ணுறது. சீயக்காய் 100 கிராமு, நெல்லிக்காய் 10, ஆவாரம்பூ 50 கிராமு, செம்பருத்தி 100 கிராமு, எலுமிச்சைப்பழம் 2 எலுமிச்சைப்பழம். இந்த ரா மெட்டீரியல் தான் தேவைப்படுது. இந்த ஐட்டம் போதும். இந்த ரா மெட்டீரியல் ஆட் பண்ணி நம்ம ஷாம்பு ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் இன்னும் குவாலிட்டியாக இருக்கணும், இன்னும் உங்கள் ஷாம்பு நல்லா நுர வரணும், ஷாம்பு திக்னஸ்க்காக இருக்கணும் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ் 10 ml, விஸ்கோ 50 ml இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். எஸ்எல்எஸ் ஷாம்புவோட நுர நான் அதிகமாக இன்னும் கொடுக்கும். விஸ்கோ எதுக்காக ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஷாம்பு நல்லா திக்னஸாக ஷாம்பு பார்த்தீங்கன்னா குழன்னு இருக்கும். அதுக்காக விஸ்கோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஷாம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இன்னும் பாயில் பண்ண தேவையில்ல, இன்னும் மிஷின்லாம் வேண்டாம். நம்ம வீட்டிலே ஒரு சிம்பிளான ப்ராசஸ்லேயே செய்யலாம். ஃபஸ்ட்டு ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கிட்டோம். எலுமிச்சைப்பழம் நெல்லிக்காய் மட்டும் ரெண்டாக கட் பண்ணி நம்ம ஆர்ஓ வாட்டரில் போட்டுட்டு மீதி இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே சொன்ன அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு நாள் இப்போ நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதுனா மறுநாள் வரைக்கும் நல்லா ஊறணும். தண்ணியில் ரா மெட்டீரியலில் நல்லா ஊறும் போது அதோட பவர்ஸ் எல்லாம் தண்ணியில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ஒரு வெள்ளை துணியில் நம்ம க்ளீனாக வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்படி பண்ணவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்ட எஸ்எல்எஸ் விஸ்கோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு பிஸ்னஸ் நம்ம ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுத்துருக்கணும். ரெடி பண்ண நம்ம ஷாம்பு ரெடி பண்ணிவிட்டு வெயிட்டில் இப்போ 1 கிலோ அப்படி வெயிட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். ஷாம்புவில் பேக் பண்ணிவிட்டு பாட்டில் மேலே நல்ல டிசைனாக இருக்க லேபிள்லாம் ஸ்டிக் பண்ணலாம். எம்டி பாட்டில் எங்கே கிடைக்கிற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கா, செக் பண்ணிக்கிங்க. இந்த ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஷாம்பு ரெடி பண்ணி சேல் பண்ணவும் பார்த்தீங்கன்னா முடி கொட்டாது, முடி நல்லா வளரும். இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 500 ரூபாய் முதலீடு பண்ணாலே போதும். ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா 1 லிட்டர் ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரொம்ப கம்மியாக ஒரு 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. 1 லிட்டரு ஷாம்பு ரெடி பண்ண 100 ரூபாய் தான் செலவு ஆகுது. ரா மெட்டீரியல் பேக்கிங் எல்லாமே சேர்த்து. நீங்கள் 1 லிட்டராக பேக் பண்ணாமல் 100 ml, 500 ml, 200 ml இந்த அளவில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட் மக்கள் தொடர்ந்து வாங்கிட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து நம்ம ப்ராடக்டே வாங்குவாங்க. உங்கள் ப்ராடக்ட் நிறைய சோஷியல் மீடியாவில் ஆட் கொடுங்க. உங்கள் ப்ராடக்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் தான் இப்போ அதிகம் பேர் எல்லாருமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டை பற்றி மக்களுக்கு தெரியும். மக்கள் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்பாங்க, நம்ம ப்ராடக்ட்டும் வாங்குவாங்க. சோஷியல் மீடியாவில் ஆட் கொடுக்கும்போது நல்ல ரீச் ஆகும். நம்ம ப்ராடக்ட்டை சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மெடிக்கலில், மளிகை கடையில், ஆன்லைனில் சேல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால்
கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.